ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் நான் சொல்கிறத கேளு. என் பாதம் தொட்ட உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் சகல சந்தோஷங்களும் பெருகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ அமைதியாகவே இருந்து ஜெயிச்சு என் அருளின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய். நீ போகும் வழி சரியாக இருக்கும்போது, நீ செய்யும் முயற்சிகள் சரியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். இந்த முருகன் உன் கூடவே தானே இருக்கேன். நிச்சயம் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். என்னுடைய பொற்பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்காகவே பொற்காலமான மகிழ்ச்சி காலமான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைப்பேன். புத்தகத்தை படிச்சுட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டது கல்வி. ஆனால் வாழ்க்கையில் நீ நேரடியாக சந்திக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் வழிகளும் மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்த அனுபவம். புத்தக படிப்பும் கல்வி அறிவும் வாழ்க்கையில் பெரும்பாலும் உதவாது. அது ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காகவோ சில விஷயங்களை செய்வதற்காகவோ உனக்கு அறிவை தருவதற்கோ உதவலாம். ஆனால் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட அனுபவம் தான் உனக்கு உண்மையான பாடமாக இருந்து உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்கும் என் செல்வமே. நீ படித்த படிப்பு காலம் கடந்து போகும்போது மறந்து போகலாம். ஆனால் நீ பட்ட வழியும் நீ கீழே விழுந்து எழுந்த தருணங்களும் நீ கடந்து வந்த கஷ்டமும் ஒருபோதும் உன் மனசுல இருந்து மறைஞ்சோ போகாது தானே. அந்த அனுபவங்கள் தான் உன்னை எச்சரிக்கை செஞ்சு உன்னை பக்குவமாக்கி உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற ஞானத்தை உனக்கு கொடுக்குது. அதனால இப்போது உனக்கு நடக்கும் இந்த அனுபவங்களை எல்லாம் நினைச்சு சோதனைகளா இருக்கேன்னு நினைச்சு தளர்ந்து போகாதே. நீ பட்டது எதுவும் கஷ்டம் அல்ல, நீ பட்ட கஷ்டம் எதுவும் வீணும் அல்ல. இந்த கஷ்டங்கள் மூலமாக தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாகவே என் அருளை நீ உணர்வாய் என் செல்வமே. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. மனசை எப்போதும் சுமையால் நிரப்பிக்கொள்ளாதே. நீ இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் தன் விதிப்படி நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். அனைத்தையும் இயக்குவது உன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட கர்மத்தின் நடைமுறை. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகவே யோசிச்சு உன் தலைமையில சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் நாளை நிச்சயம் உனக்கு திரும்ப கிடைக்கும் விதையாகவே இருக்கும். அதை இன்னைக்கு போடுற விதை நினச்சிக்கிட்டு நல்ல விதையாக நல்ல செயல்களை போட்டு வை. உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்தாலும் அது எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு, உன்னை பயமுறுத்தாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகம் ஒரு தேர்வறை போலதான். கேள்விகள் மாறலாம், ஆனால் பாடம் ஒன்று தான். அமைதியாக இருந்து நல்வழியில் நீ நடந்து போகும்போது உன் வாழ்க்கை பயணத்தை நான் அழகாக்கி கொடுப்பேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி இந்த பிரபஞ்சத்தை உனக்கு ஆதரவாக சாதகமாக மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் மனசில் சுமையையும் பாரத்தையும் நிரப்பிக்கொள்ளாதே. என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிருவேன். நீ மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க உன் வேதனையும் வெளியே சொல்ல முடியாத தனிமையும் எனக்கு தெரியுது, எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, தனிமையிலும் இல்லை. நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். உனக்கு நல்ல மனசு இருக்கிறதால நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக போகிற. அதை புரிந்துக்காத மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்களேன்னு நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும்படி செய்வேன். எங்கும் எப்போதும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. நிதானத்தோடு இருக்கும்போது எந்த விஷயத்திலும் பதட்டமடையாமல் அனைத்தையும் சரியாக செய்ய தொடங்கும்போது உன் வாழ்க்கையில் இனி பல அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். உனக்கு சுபமான நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் நானே வாழ வைப்பேன் என் செல்வமே. எப்போதும் மனசை சுமையாக பாரமாக போட்டு அழுத்திக்காம எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் என் நல்லதுக்காக மட்டுமே நடத்துகிறார் என்ற நம்பிக்கை வை. ஆலமரம் போல நீ நல்லா செழித்து தலைத்து உயர்ந்து வளரவும், அதே போல அருகு போல எங்கே போட்டாலும் வேரூன்றி நிலைத்து நிற்கவும், மூங்கில் மரம் போல காலத்தின் சோதனைகளுக்கு முடியாமல் நெகிழ்ந்து உன்னை நீயே சரி செய்து கொள்ளவும் கற்றுக்கொள். ஆலமரமும் அருகம் புல்லும் மூங்கில் மரமும் எப்படி இந்த உலகத்தில்
அனைத்தையும் தாண்டி சமாளித்து வெற்றிகரமாக பல ஆண்டுகள் வாழ்தோ, அதே போல உன்னாலையும் அனைத்தையும் சமாளித்து பல ஆண்டு காலம் நிம்மதியாக வெற்றிகரமாக வாழ முடியும். எந்த நிலையிலும் உன் மனசில் இருக்க நம்பிக்கையும் நல்ல குணமும் முதிராம அர்த்தமுள்ள அமைதியான அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் கனவுகளில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் நீ கண் முழிச்சு பார்க்கும்போது யோசிச்சு கவலைப்பட மாட்டாய்தானே? ஏன்னா அது கனவு, அது நடக்காதுன்னு உனக்கு தெரியும். அதனால் அப்படியே விட்டு விடுகிறாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இன்னுமே நடக்காத சில விஷயங்களை பற்றி யோசிச்சு எதிர்காலத்தில் இது இப்படி நடந்துடுமோ, அவங்க அப்படி செஞ்சிருவாங்களோன்னு ஏன் அதையும் இதையும் யோசிச்சு நீயாகவே கனவுகளை உருவாக்கி கற்பனைகளுக்கெல்லாம் உன்னை வருத்தி கொள்கிறாய்? உன் வாழ்க்கையில் உனக்கு நாளைக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அது எனக்கு தெரியும். உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் எப்போதும் உனக்கு தீங்கோ தவறோ துரோகமோ செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? எல்லாத்தையுமே உனக்கு நன்மை எதிரும் விதமாக நல்ல விதமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் கவனமாக செய்ய பழகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிகழ்ந்து அதன் மூலமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது உன்னை அச்சுறுத்துவது போல தோன்றினாலும் அது கண்டிப்பாக நன்மையாகவே முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். சில பேர் உன்னை விட்டு விலகினாலும் உன் மதிப்பு குறைந்து போகாது என் செல்வமே. உன்னை விட்டு விலகி போன மனிதர்கள் அனைவரும் தானாக உன்னை தேடி வருவாங்க. நீ செய்த நல்ல கர்மாக்கள் நிச்சயம் உன்னை உயர்த்தி பிடிக்கும். யாரையும் பகைச்சிக்கவோ வெறுத்துக்கவோ வேண்டாம். எல்லாரும் உன் வளர்ச்சிக்கு தானாகவே முன்வந்து உதவி செய்யும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும். நன்மைகள் நிச்சயமாக உனக்கு நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் கூட நான் செய்வேன். போன வருஷத்துலேருந்து நீ ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்யணும்னு முடிச்சு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க. ஆனால் எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு ஓஞ்சு போயிட்ட. உனக்காக யாருமே எதையும் தரவும் இல்லை, உனக்காக யாருமே எதையும் செய்யவும் இல்லைன்னு தானே இப்போது நீ கோபமாக இருக்கிறாய். கவலைப்படாதே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ வெற்றி பெறுவதற்கான நேரமும் காலமும் இப்போது வந்துருச்சு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகளை உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமா இரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா இந்த உலகத்தில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சில நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. சில பேர் உன்னை புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் உனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பேர் நீ என்ன செய்கிற, என்ன நினைக்கிற, எதுக்கு ஆசைப்படுற நீ எதையுமே புரிஞ்சுக்காம உன் முயற்சிகளை கவனிக்கவும் மாட்டார்கள். அதனால் எல்லாருமே எப்போதுமே உனக்கு மிக நெருக்கமாக உனக்கு நல்லவங்க உனக்கானவர்கள் நினச்ச முக்கியத்துவம் கொடுக்காம உன் மன அமைதியையும் நிம்மதியையும் பாதுகாக்கும் விஷயங்களை செய்ய பழகு. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தினா கடைசியில் நீ தான் கஷ்டப்படுவ. உன் மன அமைதியும் நிம்மதியும் பாதிக்கப்படும் என் செல்வமே. அதனால தான் தேவையானவர்களுக்கு மட்டுமே உன் மனசு சொல்கிற அளவுக்கு அக்கறை கொடு. எல்லார் சொல்கிறதையும் கேட்குறதும் எல்லாருக்கும் தேவையானதை செய்வதும் அவசியம் இல்லை என் செல்வமே. தேவையானவர்களுக்கு மட்டும் நீ அக்கறை கொடுத்து அன்போடு நடந்து கொள்ளும்போது அதன் மூலமாக இன்னும் நீ வலிமையான ஆளாக மாறலாம். உன் உள்ளத்துக்கு அது நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் கடைசி தருணத்திலும் கூட நீ மனம் கலங்காமல் இருக்கணும்னா உன் ஆசைகளை எல்லாம் மெதுவாக விலக்கி வைக்க கற்றுக்கோ. ஆசைகள்ன்றது பொருட்களின் மீது, சொத்து சுகம் காசு பணம் நகை மீது மட்டுமல்ல, உறவுகள் மீதும் பிள்ளைகள் மீது கூட நீ ஆசை வைக்கும்போது பாசம் வைக்கும்போது அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. பெரும்பாலும் சொத்து சுகத்தில் வர பிரச்சனைகளை காட்டிலும் பிள்ளைகள் மீது வைக்கிற பாசமும் அன்பும் கூட பல சமயங்களில் பிரச்சனையாக மாறி போயிடுது. உன் அருளே போதும் முருகான்னு நீ மனசார என்னை நம்பி வணங்குவதற்கு பலனாக கூடிய சீக்கிரம் உன் மனசை இலகுவாக்கி உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன். நான் உனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு நன்றி சொல்லும்படி மிக பெரிய அளவுக்கு உன்னை தூக்கி உயர்த்தி காட்டுவேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்.